இந்தியாவில் 7 தலைமுறைகளாக 200 வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. விந்தை விட்டவன் ரோகி, விந்தை கட்டியவன் யோகி என்பதை இன்று வரை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருப்பவர் திரு டாக்டர் சிவராஜ் சிவகுமார் அவர்கள். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக 200 வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம். 200 வருடங்கள் அப்படிங்கும்போது யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா, எனது முப்பாட்டனார் முத்துலிங்க சாமி அவர்கள் 18 சித்தர்களில் ஒரு சித்தர் வாழ்ந்த சித்தர் மலைக்கு அடிவாரத்தில் இந்த வைத்திய தொழிலை 200 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கார். அந்த இடத்த சிறிதும் மாற்றாமல் அதே இடத்துல 200 வருடமாக எனது பேரன் சிவராஜ் சிபிகாலம் வரலும் அந்த இடத்துல இந்த சித்த வைத்திய தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எனது முப்பாட்டனார் அவர்கள் ஞானிகளுடைய ஓலைச்சுவடி சித்தர்களுடைய ஓலைச்சுவடியெல்லாம் ஆராய்ச்சி செய்து கைத்து இருந்ததுனால அந்த மூலிகை ரகசியங்கள் பார்த்திங்கன்னா அபரிதமான மூலிகை ரகசியங்கள் எங்கள் கையில் இருக்கிறதுனால எந்த வியாதியானாலும் குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு மூலிகை ரகசியங்களில் மருந்து இருக்குது. அதே மாதிரி விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்ச இந்த காலகட்டங்களில் புது வியாதிகள் இன்னும் என்னென்ன புது வியாதிகள் வரப்போதோ அந்த பேரை வாயில் சொல்கிறது கூட நுழையாது. அந்த அளவுக்கு புது வியாதிகள் வந்துக்கிட்டு இருந்தாலும் அவ்வளோ வியாதியும் குணப்படுத்தி அவங்கள நல்ல முறையில் கொண்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த மூலிகை ரகசியங்கள் நம்ம கையில் இருக்கிறதுனால தான் இந்த சித்த வைத்தியத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் நான் பேசி வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா இந்த சித்த வைத்திய மூலிகை ரகசியங்கள் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் சித்த வைத்தியத்தில் மட்டும் எந்த வியாதிகள் வந்தாலும் இன்னும் என்னென்ன வியாதிகள் வந்தாலும் அந்த வியாதியை குணப்படுத்தி அவங்கள மகிழ்ச்சி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு இதில் மூலிகை ரகசியங்கள் இருக்குது. 7 தலைமுறைகள் 200 வருடங்களாக இந்த தொழில் நடந்து வந்துட்டு இருக்குது. அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் என் உடன்பிறப்புகள் தமிழ்நாட்டில் நான் பிறந்து வளர்ந்த தமிழ்நாட்டில் என்னுடைய உடன்பிறப்புகள் பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் என் உடன் பிறந்த சகோதரர்களும் என்னுடைய மகள் போன்ற தெய்வங்களும் ஒரு 5 நிமிஷம் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா 200 வருடம் அப்படிங்கும்போது இதுக்கு நீங்கள் எந்த அளவு ஆதரவு கொடுத்து சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த சித்த வைத்திய ஸ்தாபனம். சித்த வைத்தியம்னா ஒன்று சிவராஜ் சித்த வைத்தியனால தான் சிவராஜ் சித்த வைத்தியம் இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உலக நாடுகள் பூரா தெரிகிற அளவுக்கு வந்திருக்கிறதும், சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு கைராசியான ஒரு ஸ்தாபனம் அப்படிங்கிறதும் நீங்கள்லாம் கொடுத்த ஊக்கத்தினால தான் 7 தலைமுறையிலிருந்து 200 வருடங்கள் வரை வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டுருக்கு. அதனால தான் இந்த வளர்ச்சியில் எந்த வியாதிகள் ஆனாலும் சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஆஸ்மாவுக்கு, குடல் புண்ணுக்கு, மூல வியாதிக்கு, சர்ம வியாதிக்கு, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா யார் ஒருவன் பாதிக்கப்படுறானோ அந்த பாதிக்கப்பட்டவன் ஒருவனுக்கு மட்டும்தான் அதனுடைய உபாதைகள் சிரமங்கள் தெரியும். அவனை சிகிச்சை பண்ணி நல்ல முறையில் குணப்படுத்தி கொடுத்துட்டோம்னா அவனால் வேறு யாருக்குமே எந்த தொந்தரவுமே வராது.
டாக்டர் அவர்களை கீழ்க்கண்ட இடங்களில் தினசரி சந்திக்கலாம். சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4 வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. சேலத்தில் தினசரி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை டாக்டர் அவர்களை சந்தித்து ஆலோசனையுடன் சிகிச்சை பெறலாம். விடுமுறை நாட்களிலும் ஆபீஸ் உண்டு. அண்ணா பூங்கா பஸ் ஸ்டாப்பில் இறங்கி தமிழ்ச்சங்கம் கல்யாண மண்டபம் அருகில் ராஜாராம் நகரில் உள்ளது. போன் 0427241978 and 2419-783. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக 36, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கிற நம்ம இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் 25 வயசுக்கு மேலே தான் தவறு செஞ்சு கெட்டு போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற காலகட்டத்தில் 13 வயசுலேருந்தே கெட்டு போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப் இல்லாத பசங்களே கிடையாது. எல்லாமே லேப்டாப், செல்ஃபோன் இதில் தன்னுடைய உடம்புல இருக்க சக்தியை பூரா வீண் பண்ணி விரயம் பண்ணி பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய பேர பசங்க, மகன் போன்ற வாலிபர்கள் சாதனை பண்ணணும் தமிழ்நாட்டில் நான் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் என்னால் வெற்றி அடைய முடியல. பேர பசங்கக்கிட்ட ஒரு சொட்டு இந்திரியம் வீணாகுது அப்படின்னா அதில் 60 சொட்டு ரத்தம் இருக்குது. ஒரு சொட்டு சக்தி வீணாகுது அப்படின்னா அதில் 60 சொட்டு ரத்தம் இருக்குது. அப்படின்னா ஒரு முறைக்கு ஒரு பெண்ணுக்கிட்ட தொடர்பு வைக்கும் போது வெளியாகிற சக்தி 4.5 சொட்டு. அந்த 4.5 சொட்டு சக்தி வெளியாகுது அப்படின்னா 240 சொட்டு ரத்தம் வீணாகுது. 240 சொட்டு ரத்தம் வீணாகுது அப்படின்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் டம்ளர் வச்சுங்க, அதுக்கு பக்கத்தில் சிகப்பு கலந்து இன்னொரு கண்ணாடி கிளாஸ் டம்ளர் வச்சுங்க. ஒரு சொட்டு எடுத்து அந்த சிகப்பு இன்னொரு டம்ளரில் விடு. 240 சொட்டு விட்டீங்கன்னா அதில் எவ்வளோ ரத்தம் சிகப்பு கலந்த தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு முறைக்கு நம்ம சக்தியை வீண் பண்ணுறோம் இல்லையா? கண்ணு உங்களை தாண்டா சொல்கிறேன், புரியுதா இல்லையா சொல்லுங்க. கடவுளே கை பழக்கத்தில் தப்பு பண்ணுற, தவறான பெண்ணுக்கிட்ட போகிற, தன்னை விட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகிற, கை பழக்கத்தில் தவறு செய்கிற, தவறான பெண்ணுக்கிட்ட போகிற, தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகிற, இந்த 3 தவறை செஞ்சுட்டு வரும்போது நண்பர்கள் சேர்க்கையாலேயோ ஏதோ ஒரு காரண காரியங்கள், ஏன்னா தவறு செஞ்சதுக்கு இன்னும் காரண காரியங்கள் கிடையாது, ஏதாவது ஒரு காரண காரியங்களை நீ சொல்கிற. அந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு வரும்போது உன்னுடைய உச்சந்தலையிலேருந்து கால் அடிவாங்க உள்ள நாடி நம்ம பூரா சீராக வலு இழந்து எதுக்குமே பயன்படாத ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கும்போது நீ தவறு செய்ய 6 மாதம் செஞ்சுருப்ப, 1 வருஷம் வரும்போது பார்த்தீங்கன்னா உன் உடம்புல இருந்து அந்த பலகீனம், தப்பு செஞ்சதுனால ரத்தமெல்லாம் சுண்டி போகிறதுனால அந்த பாதிப்பு வெளியே காட்டும். எப்படி காட்டும்? கண்ணு திருந்திக்கிடா, கண்ணு திருந்துடா, டே கண்ணு திருந்திக்கிடான்னு எச்சரிக்கை பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும். எப்படி அது காட்டும் அப்படின்னா, முதல்ல கை கால் அசைக்க ஏற்படுத்தும், ஞாபக சக்தி குறைய ஆரம்பிக்கும், தலை மயக்கம் வர ஆரம்பிக்கும், தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தியை கொடுக்காது. எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்கள், எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்கள். சின்ன உதாரணம், நீ வீட்டை பூட்டிட்டு போவேன்னு வச்சுக்க, பூட்டிட்டு போனோமான்னு உனக்கே சந்தேகம் வந்து இழுத்து பார்ப்பேன். ஏண்டா கண்ணு இழுக்கிற, தாத்தா பூட்டினமா என்னன்னு தெரியல தாத்தாம்மா. அந்த அளவு ஞாபகத்தை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும்போது இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும். கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க உன் ஆண் குறியினுடைய அளவு முன்ன இருந்த நீளம், அந்த பருமன் அப்படியே சிறுத்து சின்னதாகிட்டு ரொம்ப சிறுத்துரும். அப்போ தான் இவன் இந்த தவறு செய்கிறத, ஐயோ தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டுட்டுமே அப்படின்னு நினைக்கும்போது வயசு பார்த்தீங்கன்னா
27 வயசு வந்துடுவான். 27 வயசுலாம் வரும்போது அப்பா அம்மா திருமணம் பண்ணணும்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் வாலிபர்கள் ஓடி போய் ஒளியறாங்க தெரியுமா உங்களுக்கு? டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சியில் 1ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆஸ்பி, ஜங்ஷன் ரோட், திருவள்ளுவர் பஸ் நிலையம். தஞ்சையில் 2ஆம் தேதி காலை 8 மணி முதல் 12 மணி வரை அசோக் லாட்ஜ், அப்ரஹாம் பண்டிதர் ரோட், சாந்தி தியேட்டர் ரோடு. கும்பகோணம் 2ஆம் தேதி மதியம் 2 to 4 ஹோட்டல் அனுஷ், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரத்தில் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில் ஆப்போசிட் தேர் விநாயகர் கோவில், KK நகர். கள்ளக்குறிச்சியில் 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை AKT லாட்ஜ். வேலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ், 3 தென்னை மரம் தெரு. கோவையில் 13ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ், சுரேஷ் மஹால் எதிரில் ராஜவீதி. திருப்பூரில் 1ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆபீஸ் ரோடு. ஓசூரில் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை சீனிவாசா லாட்ஜ், பாகலூர் ரோடு. நெல்லையில் 3 மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோடு. மதுரையில் 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோடு. நாகர்கோயிலில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பயனியர் பாரடைஸ் டவர் ஜங்ஷன், மணிமேடை. திண்டுக்கல் 24ஆம் தேதி காலை 6 to 12 ஹோட்டல் ஐஸ்வர்யா, ஸ்பென்சர் காம்பவுண்ட், பஸ் நிலையம் அருகில். கடலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62 லாரன்ஸ் ரோடு. சிதம்பரத்தில் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை MAT லாட்ஜ், 24 SP கோயில். மாயவரத்தில் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை பிரின்ஸ் டவர், பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினத்தில் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் அருகில். மன்னார்குடியில் 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் அருகில். புதுக்கோட்டையில் 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க், புதிய பஸ் நிலையம் எதிரில். கரூரில் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஆர்டி ஹோட்டல், தின்னப்பா தியேட்டர் அருகில், பஸ் நிலையம் அருகில். கிருஷ்ணகிரி 20ஆம் தேதி காலை 6 to 12 கிருஷ்ணா லாட்ஜ், 239 பெங்களூர் ரோடு. திருப்பத்தூரில் 20ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சுந்தர் லாட்ஜ், 35 கிருஷ்ணகிரி ரோட், வேலூர் மாவட்டம். ஆரணி 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை கன்யா லாட்ஜ், பெரிய கடை வீதி. திருவண்ணாமலையில் 21ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ், 94 சின்னக்கடை தெரு. மேட்டுப்பாளையத்தில் 27ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் காவேரி, KGC காம்ப்ளெக்ஸ், மெயின் ரோடு. பொள்ளாச்சியில் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை சக்தி ஹோட்டல், 144 கோவை ரோடு. அவன் நடையே பார்த்தீங்கன்னா அப்படியே தளர்ந்து போய் நடக்கிறதுக்கு அந்த 27 வயசுல எப்படி இருக்கணும், அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக உருவம், அப்படியே பார்க்கறதுக்கு கண்ணுக்கு லட்சணமாக அப்படியே விரிஞ்ச மார்பகமும் அங்கவங்களை குறை இல்லாமல் அப்படி கண்ணத்தை பார்த்தா கடிச்சுங்கிற மாதிரி சும்மா தளன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கணும் இல்லையா? 27 வயசில் பொண்ணை பார்க்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தளர்ச்சியாகி போய் என்ன பண்ணுறது, அப்பா அம்மாட்ட எப்படி சொல்கிறது, சொன்னால் கௌரவம் பாதிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைச்சிக்கிட்டு பொண்ணை பார்க்க சொல்லிடுவோம். பொண்ணை பார்க்கும்போது அந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார்
எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை பிறந்ததுலேருந்து வளர்த்தி ஆளாக்கி சீராக்கி கொண்டுட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அந்த பெண்ணை எவ்வளவு வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் கொண்டாடி கல்யாணம் பண்ணுங்கிற ஸ்டேஜில் வரும்போது எந்த அளவுக்கு அவங்க கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த பெண்ணுக்குன்னு ஒரு மனசு இருக்கும் இல்லையா? அந்த பெண்ணுக்குன்னு ஒரு மனசு தன் கணவன்கிட்ட போனால் கணவன் இந்த மாதிரி சுகத்தை கொடுப்பான், இந்த மாதிரிலாம் இருப்பான், இந்த மாதிரிலாம் என்னென்னமோ கற்பனைகள் நினச்சி கூட பார்க்க முடியாத கற்பனையோடு அந்த பெண் வந்து உங்கள் வீட்டுக்கு வரல. அந்த பெத்த தாய் தகப்பனார் என்னன்னு நினைக்கிறாங்க, பாரு நல்ல வசதியான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், என் புள்ள சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ போகிறா அப்படின்னு அவங்க அப்பா நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற, பெத்த தாய் தகப்பனார் உன்னுடைய வசதி என்னவோ அந்த வசதிக்கு இருக்கிற பெண் மாப்பிள்ளையை பார்த்து நீ ஆசைப்பட்டீங்கன்னா பரவாயில்ல. இன்றைக்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் உன்னுடைய வசதி என்னவோ அந்த வசதிக்கு உண்டானதை பாரு, இல்லை வசதி கீழே இருக்கிறத பாரு. அதை விட்டுட்டு நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கணும், எடுபடி ஆட்கள் ஏராளமாக இருக்கணும், கார் வசதி இருக்கணும், பங்களா எல்லாம் இருக்கணும், என் புள்ள போகிற இடத்துல சந்தோஷமாக ஒரு வேலையும் செய்யாமல் துரும்ப கூட எடுத்து போடாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினச்சிக்கிட்டு அந்த பையனுக்கு கொடுத்தினா அந்த பையன் முதல் நாள் திருமணம் முடிஞ்சு முதல் இரவில் ஒரே ஒரு முறை இல்லற என்பதை ஈடுபடுறதுக்கு கூட தகுதி இல்லாமல் அந்த பையன் இருப்பான். அப்போ உன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும் யோசனை பண்ணிப்பார். அப்போ உன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மீண்டும் இந்த பொண்ணு பிறந்து வளர்ந்து ஆளாகி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா? ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக போச்சு. ஆனால் அதே சமயத்தில் இது ஆம்பளை அப்படிங்கிறவன், ஆண் மகன்கிறவன் இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டா போ வேறு பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம், அந்த பிள்ளைய வேண்டாமா இந்த இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணலாம், அந்த பிள்ளை இல்லையா இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனால் இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை போச்சு இல்லையா? அப்போ நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் இந்த சின்னத்திரையை பார்த்துருந்த உடன்பிறப்புகளும் ஒரு 5 நிமிஷம் சிந்தனை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பையன் கண்மூடி கண் திறக்கிற நேரம் படுற சுகத்துக்காக தப்பு செய்கிறான்ல, கண்மூடி கண் திறக்கிற நேரத்தில் ஒரு சுகம் கிடைக்குதுங்கிறதுக்காக அந்த தப்பு செஞ்சு தன் வாழ்க்கையை வீண் பண்ணும்போது அவன் ஒருத்த மட்டுமா பாதிக்கப்படுறான்? யார் சொன்னாலும் கேட்கறதில்ல, யார் எந்த வைத்தியர்கள் எந்த சித்த வைத்தியர்கள் சொன்னாலும் கேட்கறதில்ல. அட சித்த வைத்தியர்களும் பித்தராட்டம் பேசுகிறவங்கடா, அவனை ஏன்டா நம்பணும் அப்படின்ட்டு தப்பு செஞ்சுக்கிட்டே வருவான். இன்றைக்கி அவன் வாழ்க்கை போச்சு இல்லையா? இப்போ அந்த பையனுடைய வாழ்க்கை இல்லறம்பத்துக்கே தகுதி இல்லை அப்படின்னு போனதுக்கப்புறம் எத்தனை பேர்த்தனுடைய வாழ்க்கை பாதிக்குது யோசனை பண்ணி பாருங்கள். அந்த பையன் இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லைங்கும் போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக போச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக போச்சு. அவங்ககிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தும் கோடிக்கணக்கான பணமும் எடுபடி ஆட்களும் பங்களாவும் இருக்குதுங்கிறத வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்க முடியும்? இல்லை ரொம்ப சுகம் இல்லை அப்படின்னா ரயில் எப்படி போகுதோ அந்த மாதிரி 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த ரயில் தண்டவாளத்தில் போகிற மாதிரி போகும். ஒன்றும் எசக பசக ஆகிப்போச்சுன்னா கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி அந்த பெண் அந்த சுகமே இல்லை அப்படிங்கும்போது அவனோட சேர்ந்து வாழ முடியுமா? அப்போ அந்த பெண்ணுக்கும் வாழ்க்கை போச்சு. பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னா அந்த பையனை அந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் அவங்க 2 பேர்த்துக்கும் கடவுளே 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டுவாங்க. வேண்டாத தெய்வம் கிடையாது. ஏன்னா பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லை வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் அவங்க விடுற ரத்த கண்ணீர், அவங்க விடுற ரத்த கண்ணீர் அந்த மாப்பிள்ளை பையனை சுட்டு எரிச்சிடும். இன்னைக்கு எரிக்காது, நாளைக்கு நாளானைக்கு கண்டிப்பாக அவனை சுட்டு எரிச்சே தீரும். ஒரு கன்னித்தன்மையோடு இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள எனது உடன்பிறப்புகள் அவ்வளோ பேத்துக்கு சொல்கிறேன், கன்னித்தன்மையோடு இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணத்தை பண்ணி அந்த பிள்ளைய தகுதி இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டினா நீ படுற சித்திரவதைகள் பாரு. இன்னைக்கு உனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், எல்லா பந்தோஷமும் இருக்கிற மாதிரி இருக்கலாம், பின் வாழ்க்கை நீ படுற சித்திரவதைக்கு அளவே இல்லாமல் போயிடும். என்ன காரணம் அப்படின்னா 71 வயசை முடிஞ்சு இப்போ 72வது வயசு வந்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நிறைய பார்த்துருக்கேன். அந்த பசங்கள்லாம் படுற அவஸ்தைகளும் வேதனைகளும் ஒரு சில பையன் இருக்கவே மாட்டான், போயிடுவான். அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பசங்க இன்றைக்கி வாழ்க்கை எந்த அளவுக்குலாம் வீணாகுது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொல்லிச்சு, எங்கள் மாமா சொல்லிச்சு, எங்கள் அத்தை சொல்லிச்சு,
எங்கள் ஆயா சொல்லிச்சு வீட்டுக்கு சோறாக்க ஆள் இல்லைன்ட்டு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நீ வீண் பண்ணினா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும் யோசனை பண்ணிப்பார். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை போச்சு இல்லையா? இப்போ அந்த பெண்ணை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த புதுசாக கல்யாணம் பண்ணுறவன் நீ முதல் கணவன்கிட்ட எப்படி இருந்தா ஏது இருந்தா என்ன மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லி அடித்து கேட்டு துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி சின்ன பண்ண படிச்சிருவான் இல்லையா? படிச்சிருவானா இல்லையா? அதனால தான் என்னுடைய பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் கால் பாதத்தை தொட்டு 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 நான் கும்பிடுறேன். நான் உங்களுக்கு ஆன்மத்தன்மை இருக்குது, இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியல, இல்லறம்பத்துக்கே தகுதி இல்லை அப்படின்னா எந்த பையனாக இருந்தாலும் அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. எந்த தாய் தகப்பனாரும் முதல்ல கோவப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. ஆனால் உனக்கு அதுக்கு உண்டான சிகிச்சையை பண்ணி நல்ல முறையில் உன் உடம்பு சந்தோஷமாக இருக்குது, நீ ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கும்போது உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. அதை விட்டுட்டு மூடி மறைச்சி இது பண்ணும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை விவாகரத்து என்னென்ன மாதிரி விவாகரத்துலாம் நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்க இல்லையா? அதனால் நம்மெல்லாம் மீண்டும் பிறந்து மீண்டும் வளர்ந்து மீண்டும் ஆளாகி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பேர பசங்க மகன் போன்ற வாலிபர்கள் தவறு செஞ்சுருக்கலாம், நிறுத்திடு. அந்த தவறு செஞ்சதை நிறுத்திடு. இனிமேல் அந்த தவறு செய்யாத. ஏன்னா தாத்தா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு மாறுபட்ட கருத்துக்களும், ஒவ்வொரு நாள் பாதிக்கப்பட்ட விஷயங்களும், ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தாத்தா சொல்லி வந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் தவறு செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது திருந்திக்கிட்டு மனுஷனாக வாழக்கூடிய அளவுக்கு உன்னுடைய இதை மனசை மாற்றிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் நீ மட்டும் எதை செல்றன்னா இந்த தாத்தா சொல்கிற அறிவுரை கேட்குற, தாத்தா சொல்கிற அறிவுரை கேட்டுட்டு அதன் பிரகாரம் நடந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பணங்காசே உனக்கு வேண்டாம்டா கண்ணு, பணங்காசே உனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம். அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறியா, கரைச்சி குடிக்கிறியா, அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த பெண் மாமா போதுமாமான்னு சொல்லி இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது அந்த பெண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிச்சுன்னு வச்சுக்க, கரைச்சி குடிக்கிற பையனாக இருந்தாலும் வீட்டில் 2 பேரும் சந்தோஷமாக போதுமாமான்னு சொன்னீங்கன்னா அந்த பெண் அடையிற மகிழ்ச்சி, நீ அடையிற மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும். அதுவும் அந்த பையன் இன்னும் சந்தோஷம் இல்லை, அப்படியே எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமான சிகரத்தில் ஏறிடுவான். அப்படியே அடி வயிற்றுலேருந்து அவன் சிரிப்பு சத்தம் வரும் பாரு. அவனுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் கலகலகலன்னு இருக்கான்பாங்க பெரியவங்க. அந்த காலகட்டத்தில் என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் சிரிச்ச மூஞ்சி மாதிரியே கலகலகலன்னு இருக்கானேன்பாங்க. ஆனால் இன்னைக்கு சொல்லுங்கண்ணே, என்ன சொல்லு, காது கேட்க மாட்டேங்குது, சொல்லு. இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி மனசை விட்டு கலகலகலன்னு சிரிக்கிற பையன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிற பையனாக இருந்தால் படிப்பில் ஜெயிப்பான், தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவனா இருந்தால் தொழிலில் ஜெயிப்பான். இதில் தான் அவனுக்கு ஜெயிப்புன்னு கிடையாது. ஏன்னா அந்த சந்தோஷம் அவனை அபரிதமான இதில் மாற்றி கொடுத்துருவான். அவன் சந்தோஷத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்சிட்டுருவான். தோல்வி அப்படிங்கிறது அவனுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா மனைவிட்டை ஜெயிச்சிட்டான். மனைவிட்டை ஜெயிச்சிட்டோன்னே கோடிக்கணக்கான சொத்து இருந்து என்ன பண்ணுறது, எடுபடி ஆட்கள் ஏராளம் இருந்து என்ன பண்ணுறது, எவ்வளவுதான் இருந்து என்ன பண்ணுறது? நீ அந்த மனைவியை திருப்திப்படுத்தலை அப்படின்னா அவளை சொத்து பத்து இருந்தோம் நீ நடை பிணம். என்ன, நீ நடை பிணமாக தான் இருக்கணுமே ஒழிய மனுஷனா வாழவே முடியாது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்னுடைய பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் ஒரே ஒரு பையன் கூட சோட போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த தாத்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு 71 வயசை தாண்டி 72வது வயசில் வந்துட்டு இருக்க தாத்தா, உங்களுக்கெல்லாம் இந்த அறிவுரையை நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் பணங்காசு சம்பாதிக்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்லலை, என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வார்த்தை சொல்லலை. ஏன்னா இந்த தாத்தா 7 தலைமுறைகள் 200 வருடங்களாக செய்து இந்த சித்த வைத்திய தொழிலில் இந்த தாத்தா ஒரே ஒரு நாள் கூட ஒரு பொய்யை பேச மாட்டான். ஒரே ஒரு நாள் கூட என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண மாட்டான். அவனுக்கு தெரிஞ்ச மூலிகளை என்னென்ன வேணுமோ பேர பசங்க சந்தோஷப்படுற அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி அதிகபட்சமாக நான் கையில் எடுத்து சொல்லி வந்துட்டுருக்கேன். என்னுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலையும் இதே சின்ன திரையில் தினசரி இதே நிகழ்ச்சி வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு மாறுபட்ட கருத்துக்கள் இந்த சிகிச்சைக்கு எங்ககிட்ட வரவங்க அவங்க சொல்கிற கஷ்டங்கள் வேதனைகள் அதெல்லாம் மாற்றி திசை திருப்பி ஊர் பேரை மாற்றி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமையும் அப்படிங்கிறதுக்கான இந்த தாத்தா வந்து இந்த நிகழ்ச்சி சொல்கிறாங்க. ஏன்னா 7 தலைமுறைகள் 200 வருடங்கள் போது சாதாரணமான விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன தவிர தமிழ்நாட்டில் இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையிலேருந்து இந்த சிவராஜ் சிவகுமார் தாத்தாவை தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியரும் சொல்ல மாட்டாங்க. எந்த சித்த வைத்தியருக்கும் சொல்லக்கூடிய தைரியம் கிடையாது. எந்த சித்த வைத்தியருக்கும் மூலிகை ரகசியம் அந்த அளவுக்கு தெரியாது. இதை நான் சேலஞ்சு பண்ணி நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு மூலிகை ரகசியம் இருக்கிறதுனால ஒரு பையனை பார்க்கும்போது அந்த பையன் எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான், அவனை குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாதா, குணப்படுத்தினா எவ்வளோ நாளுக்குள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்து அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக பண்ணி கொடுக்கறது இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையை தவிர தமிழ்நாட்டில் எந்த வைத்தியசாலையினாலையும் முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஆதாரமாக நான் வணங்க ஆஞ்சநேயர் சத்தியமாக இதை நான் சொல்கிறேன். நான் ஏன்னா அவ்வளோ மூலிகை ரகசியம் நம்ம கையில் இருக்குது. அதனால் நீ என்கிட்ட வந்து சிகிச்சை பண்ணு, என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு நான் இதுவரையும் கூப்பிட மாட்டேன். எங்களை விட தலை சிறந்த சித்த வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நாங்கள்லாம் கையெடுத்து கும்பிடக்கூடிய பெரியவங்க. அவங்ககிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்க. அவங்க நல்ல முறையில் பண்ணி கொடுத்தா அழகாக பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இரு, வேண்டான்னு சொல்ல. ஆனால் இந்த இல்லறம்பம் பலகீனம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறத சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தவிர தமிழ்நாட்டில் வேறு யாருனாலையும் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை எனது பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.